ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமானமில் பார்க்க போகிறது ஃப்ரூட்டி ட்ரிங்க். நம்ம கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான ஒரு ட்ரிங்க். இது அப்படியே அந்த நம்ம பாட்டிலில் வாங்குகிற அதே டேஸ்ட்லேயே எனக்கு கிடச்சிது. இதுக்கு நான் ஃபஸ்ட்டு மேங்கோ சூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் உங்களுக்கு இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லேருந்து சொல்லணுங்கிறதுக்காக ஆரம்பத்துலேருந்து காமிச்சிருக்கேன். 2 வந்து நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்திருக்கேன். 1 வந்து கொஞ்சம் ரா மேங்கோவாக கொஞ்சம் பச்சை காயாக எடுத்திருக்கேன். இப்போது அந்த பழுத்த மாம்பழத்தை ஃபஸ்ட்டு நம்ம தோல் சீவிக்கலாம். தோல் சீவி கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நம்ம பீசஸை வந்து நம்ம வந்து குக்கரில் வந்து இது சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், என் கையிலேருந்து அவ்வளோ ஜூஸ் வந்து அந்த குக்கரில் இருக்குது. ஸோ நல்ல ரைப்பான மேங்கோ கண்டிப்பாக நமக்கு இதுக்கு தேவை. இப்போது நான் வந்து அந்த மாங்காயாக இருக்கு இல்லையா, அதையும் வெட்டி இதே குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஓரளவு ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த குக்கரில் நம்ம வந்து ஒரு 3/4 கப்பு சுகர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த 3 மாம்பழத்துக்கு வந்து நான் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நமக்கு ஸ்வீட்னஸ் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப்பு வந்து நான் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம கூட எக்ஸ்ட்ராவாக வேணும்னா கூட வச்சுக்கலாம் வாட்டர். ஜஸ்ட்டு நம்ம பல்ப் வந்து கொஞ்சம் திக்காக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து 1/2 கப்பு தண்ணி தான் வச்சுருக்கேன். நமக்கு வந்து கொஞ்சம் பல்ப் தின்னாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா எக்ஸ்ட்ரா வாட்டர் கூட நம்ம வச்சுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண மேங்கோ பீசஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அந்த சுகர் தண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 10 to 12 minutes இல்லைனா ஒரு 3 to 4 whistles அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம். நல்லா ப்ரெஷர் அடங்கின பிறகு நம்ம வந்து இதை திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் அடங்கியிருக்கு பாருங்கள். இந்தளவு நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பார்த்திங்களா நம்மளோட மேங்கோஸ். இதை வந்து லைட்டாக நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லைனா ஒரு ஸ்மாஷரோ வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணி விட்டாலே அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். லைட்டாக சூடாக இருக்கும்போது நம்ம ஸ்மாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியே லைட்டாக நம்ம ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா நம்ம ஆற விட்டுறணும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இந்தளவு கொஞ்சம் நான் கையிலே ஸ்மாஷ் பண்ணியிருக்கேன். மிக்சர் வேணும்னாலும் மிக்சியில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து இப்போ நம்ம இதை சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ஒரு பவுல் வச்சுட்டு மேலே வந்து அரிப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம ஆறின இந்த மேங்கோ பல்ப்பை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஏன்னா இந்த ரொம்ப திக்கான பல்ப்பாக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் நம்ம வேணும்னா வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக லைட்டாக இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறம் பேலன்ஸ் இருக்க பல்ப்பை வந்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்சியை. இப்போ பேலன்ஸ் இருக்க நான் பல்ப்பையும் ஆட் பண்ணிவிட்டு அதையே நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க போகிறேன். இந்த பல்ப்பெல்லாம் ஆட் பண்ணி நல்லா இப்போ நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்க பல்ப் இதையும் ஆட் பண்ணி நம்ம வந்து அதே ஸ்ட்ரெயினரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பல்ப்பெல்லாம் கீழே இறங்குற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லா பல்ப்பும் முடிகிற அளவுக்கு நம்ம வந்து இதே ப்ராசஸே ரிப்பீட் பண்ணிக்கலாம். நம்ம அரிச்சிட்டு பேலன்ஸ் வர பல்ப்பை மிக்சியில் அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் இந்த அளவு இப்போது என்னோடய அந்த ஸ்ட்ரெயினரில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஆக்சுவலி 1/2 டீஸ்பூன் தான் வந்து பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த அளவுக்கு நான் எல்லா பல்ப்பையுமே நான் வந்து அரிச்சு எடுத்துட்டேன். இந்த அளவு நம்மளோட ஃப்ரூட்டி வந்து இப்போ ரெடியாக இருக்கும். இந்த ஃப்ரூட்டி வந்து நம்ம அப்படியே டேரெக்டாக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லைனா இந்த பல்ப்பை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 15 days வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப நேச்சுரல், எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாத நேச்சுரல் மேங்கோ ஃப்ரூட்டி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.